ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஒன்று சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பான் கார்டு வந்து எப்படி நம்ம வீட்ல இருந்தே ரூ. 1 கூட செலவில்லாம அப்ளை பண்ணி ஆன்லைன் மூலியமாவே அத வந்து டவுன்லோட் பண்றது. அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல, நமது தமிழ் சேவை ஒன்று சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முதல்ல உங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம்ல இன்கம் டாக்ஸ் ஆப்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அத நீங்க பண்ணவும், அதுல இன்கம் டாக்ஸ் அப்புட்ன்னு ஆப்ஷன் வரும். அத நீங்க கிளிக் பண்ணா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்ல நீங்க கீழ அப்படியே வந்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் இ-பேன் அப்புட்ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கனாலே ஹெட் நியூ இ-பேன் அப்புட்ன்னு இருக்கும். ஓகேவா? அந்த ஹெட் நியூ இ-பேன் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா, இதுல உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க. ஆதார் கார்டு நம்பரு 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர இதுல என்டர் பண்ணிக்கங்க. நம்ம ஆதார் கார்ட வச்சு தான் இந்த பான் கார்டே எடுக்க போறோம். ஓகேவா? அத நீங்க கிளிக் பண்ணி, அத நீங்க டிக் பாக்ஸ கிளிக் பண்ணி கன்டின்யூ ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மறுபடியும் உங்களுக்கு கீழ ஒரு டிக் பாக்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டிக் பாக்ஸ மறுபடியும் கிளிக் பண்ணி ஜெனரல் ஆதார் ஓடிபின்னு இருக்கும். அத நீங்க குடுத்தா உங்க ஆதார் கார்ட்ல என்ன ஓடிபி, அதாவது எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும். அந்த ஓடிபி நீங்க என்டர் ஓடிபில என்டர் பண்ணிட்டு டிக் பாக்ஸ கிளிக் பண்ணி கன்டின்யூ ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கன்டின்யூ ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதார் டீட்டெயில் பேசிக் எல்லாமே காட்டும். அதாவது உங்க ஆதார் கார்டுல என்ன ஃபோட்டோ இருக்கு, அதுல உள்ள டேட் ஆஃப் பர்த் எல்லாமே காட்டும். இதுதான் உங்க பான் கார்டுலயும் இதே ஃபோட்டோ, இதே டேட் ஆஃப் பர்த் அப்படித்தான் வரும். ஓகேவா? இப்போ உங்க ஆதார் கார்டுல நீங்க இமெயில் ஐடி லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேவா? லிங்க் பண்ணா நீங்க லிங்க் பண்ணலாம். இல்லாட்டி இந்த டிக் பாக்ஸ குடுத்து கன்டின்யூ ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப நான் நாட் லிங்க் இருக்கறனால லிங்க் இமெயில் ஐடின்னு இருக்கா, அத நான் கிளிக் பண்ணிட்டு என்னுடைய மெயில் ஐடிய நான் குடுக்குறேன். ஏன்னா மெயில் ஐடி இருந்துச்சுன்னா, நம்ம அத வச்சு நம்ம பான் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால என்னுடைய மெயில் ஐடிய நான் என்டர் பண்ணிட்டு, செண்ட் ஓடிபிய நான் குடுக்குறேன். செண்ட் ஓடிபி குடுத்தோம்னா, அந்த மெயில் ஐடிக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும். அந்த ஓடிபி நம்ம என்டர் பண்ணிட்டு, அத நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகேவா? நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம கீழ வந்து டிக் பாக்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த டிக் பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு, ஆ கன்டின்யூ ஆப்ஷன நம்ம குடுக்கணும். ஓகேவா? கன்டின்யூ ஆப்ஷன நம்ம குடுத்துட்டோம்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து யுவர் ரிக்வெஸ்டட் ஃபார் த இ-பேன் பி சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்னு வரும். இத நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கோ டூ லாகின் பேஜ கிளிக் பண்ணிட்டா, மறுபடியும் உங்க ஹோம் பேஜ்ல இன்ஸ்டன்ட் இ-பேன மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, மறுபடியும் கீழ அதே இது ஸ்க்ரோல் பண்ணி வரும். செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் இ-பேன் இருக்கும். அதுல வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, அதாவது நீங்க அப்ளை பண்ணதுக்கான ஆதார் கார்ட வந்து நீங்க இதுல என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க இதுல என்டர் பண்ண பிறகு கன்டின்யூ ஆப்ஷன மறுபடியும் நீங்க கிளிக் பண்ணா, உங்களுடைய ஆதார் கார்டுக்கு வந்து மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கும்ல, அதுக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிருக்கும். அந்த ஓடிபிய வந்து நீங்க மறுபடியும் இதுல வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஓகேவா? மறுபடியும் நீங்க வந்து இதுல நீங்க என்டர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து உடனே இந்த ஸ்டேட்டஸ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் வந்து எப்படி வருதுன்னா, இன் புரோகிராம் தான் வரும். உங்க கரண்ட் ஸ்டேட்டஸ் ஃபார் த நியூ பேன் ரிக்வெஸ்டர் வந்து தான் வரும். ஏன்னா, நம்ம வந்து உடனே இத பார்த்தா வேலைக்கு ஆகாது. எப்ப இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கழிச்சு நீங்க மறுபடியும் செக் பண்ணா, இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் 1 மணி நேரம், நான் குறைஞ்சது 3 மணி நேரம் கழிச்சு தான் செக் பண்ணேன். செக் பண்ணும்போது மறுபடியும் அதேபடி ஆதார் நம்பர் அடிச்சேன். ஆதார் நம்பர் அடிச்சு கன்டின்யூ ஆப்ஷன குடுத்துட்டு, அதேபடி ஓடிபிலாம் வெரிஃபை பண்ணிட்டு பார்க்கும்போது, நமக்கு வந்து மறுபடியும் யுவர் பேன் அப்ரூவல் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஆ பேன் அலோகேட்டட் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. வந்த பிறகு நம்ம வியூ பேன கிளிக் பண்ணா பார்த்துக்கலாம். டவுன்லோட் இ-பேன கிளிக் பண்ணி நான் டவுன்லோடே பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நான் டவுன்லோட் இ-பேன கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண பிறகு, அத ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்றதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டுல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, நீங்க அந்த டேட் ஆஃப் பர்த்த மட்டும் அப்படியே நீங்க என்டர் பண்ணி ஓப்பன் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய பான் கார்டு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இத வந்து நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லருந்து குடுக்குறது தான். ஏன்னா, இன்கம் டாக்ஸ் வெப்சைட்லயே நம்ம அப்ளை பண்ணி நம்ம பான் கார்டு எடுத்திருக்கோம். இதே இது பிசிக்கல் பான் கார்டு வேணும்னா ரூ. 50 பே பண்ணி பிசிக்கல் பான் கார்டும் வாங்கிக்கலாம். ஓகேவா? அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம நீங்களும் செக் பண்ணி, அத பார்த்து நீங்க பிசிக்கல் பான் கார்டும் உங்க வீட்டு அட்ரஸ்க்கே வரும். ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.